ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் ஒரு தேவனுடைய மனிதனை குறித்து பார்க்கலாம். அவர் ஒரு செயின்ட். அவர் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தேவனுடைய தாசன். அந்த காலகட்டங்களில் அந்தியோகியா பட்டணம், அங்கே அதற்கென்று ஒரு அரசன் இருந்தான். டிராசன் என்கிற ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அந்த இடத்துல சுவிசேஷம் நிறைய பரவினது. ஏன்னா நமக்கே தெரியும், அந்தியோகியாவில் தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரே தேவனுடைய பிள்ளைகளுக்கு இடப்பட்டது. அப்போஸ்தலர்களுக்கு இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயரிட்டார்கள். அந்த இடத்துல சுவிசேஷம் பரவ ஆரம்பித்தோன்னு இந்த டிராசன் மிகவும் கோபமானான். கிறிஸ்தவர்கள் மேலே ரொம்ப எரிச்சலானான். இப்படி எரிச்சலாகிற அந்த காலகட்டத்தில் இக்னேஷியஸ் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன், அவர் தான் தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாய் பேசினார். அந்த காலகட்டம் 107வது வருடத்தில், கிபி 107வது வருடம். அப்போது அவர் மேலே மிகுந்த கோபம் அடைந்தான். அவரை கூப்பிட்டு, ஏன்னா அரசனாக இருந்தாலும் அனாவசியமாக கொல்ல முடியாதுல்ல, கூப்பிட்டு நிறைய கேள்விகளை கேட்குறான். எல்லா கேள்விகளை கேட்டோன்னு எல்லாவற்றிற்கும் மிக அழகாக தெளிவாக இக்னேஷியஸ் அவர்கள் பதில் உரைத்தார்கள். இப்படி பதில் உரைத்த உடனே அவனுக்கு எதுவும் செய்ய முடியல. அவன் கோவப்பட்டு அவனை நாடு கடத்தும்படி, அந்த இக்னேஷியஸ் நாடு கடத்தும்படி அவன் கட்டளையிடுறான். ரோமுக்கு கொண்டு போய் விட்டாங்க. போகிற வழியிலேயே நிறைய பேருக்கு அவர் சுவிசேஷத்தை சொன்னார். தேவனுடைய அன்பை குறித்து பேசினார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார். போகிற இடங்களெல்லாம் மக்கள், சோர்ந்து போன மக்கள் எல்லாம் திடப்படுத்திக்கிட்டே வந்தார். அப்படி இருக்கும்போது போலிகாப் அப்படிங்கிற ஒரு பேராயரை போகிற வழியில் அவர் சந்திக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் இணைந்து இன்னும் அதிகமாக கிறிஸ்தின் அன்பை சொல்ல ஆரம்பித்தாங்க. நிறைய கடிதங்களை ஒரு திருச்சபைகளுக்கு இந்த இக்னேஷியஸ் எழுதி அனுப்புகிறார். நிருபங்களுக்கு எப்படி பவுல் நிறைய நிருபங்கள் எழுதினது மாதிரி திருச்சபைக்கு, மக்களுக்கு இப்படி போதிக்கிற காரியங்கள் நிறைய எழுதி அனுப்பி சபைகளை திடப்படுத்தினார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஜனவரி மாதம் 107ஆம் வருடம் ஜனவரி 20ஆம் தேதி அவரை மீண்டும் ரோமாபுரி கொண்டு வர சொல்கிறாங்க. இக்னேஷியஸை மீண்டுமாய் கொண்டு வந்தார்கள். கொண்டு வரும் மீண்டும் ரொம்ப எச்சரிக்கை பண்ணுறான். இந்த டிராசன் வந்து ரொம்ப கோவப்படுத்துகிறான், நிறைய மன அழுத்தம் உண்டாகிற மாதிரி பேசுகிறான். இருந்தாலும் இக்னேஷியஸ் பதறாமல் இருந்தார். அப்படி இருக்கும்போது இவருடைய பேச்சுக்கள் அவனை என்ன சொல்கிறது, சமாதானப்படுத்த முடியல. ஆனால் அவனுக்குள்ள சத்துரு இருந்தவனை எரிச்சல் கூட்டியது. ஆகவே என்ன செய்தாங்கன்னா, இக்னேஷியஸை சிங்க கூண்டில் தூக்கி போட்டாங்க. சிங்க கூண்டில் போட்டனால இக்னேஷியஸ் சரீரம் சிங்கங்களினால் கடித்து குதறப்பட்டு மரித்து விட்டார். ஆனால் அவர் எழுதின எழுத்துக்கள் மரித்து போகவில்லை. அவரால் திருச்சபை இன்னும் உயிர் பெற்று எழுந்தது அந்தியோகியா பட்டணத்தில். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இக்னேஷியஸ் அவர்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செய்த ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். சத்தியத்திற்காக, உமக்காக பக்தி வைராக்கியமாய் நிற்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. உண்மையில இன்னும் பலப்படும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. நாங்களும் இக்னேஷியஸ் ஐயாவை போல எழும்பி வல்லமையாய் செயல்பட கிருபை தாங்க. பார்க்கிறவங்களுடைய பிள்ளைகளும் அப்படியே கர்த்தருக்கென்று சாட்சியாய் நிற்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye-bye.